வெல்கம் டு லவ் குரு, தமிழ்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல். ஹாய், நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிப்ளெக்ஸ் பேசுகிறேன். புரிஞ்சுக்கோங்க, அஸ் அ மேனாக நமக்கு ஒரு பொண்ணோட சைக்காலஜி எப்பயுமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணை கம்ப்ளீட்டாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். கடைசி வரையும் அவளை நம்மளை லவ் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் லெவலை கேல்குலேட் பண்ணுறது, எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலை ரைஸ் பண்ணுறது, எப்படி அவளை நம்மளை லவ் பண்ண வைக்கிறது, எப்படி அவளை நம்மளை சேஸ் பண்ண வைக்கிறது, எப்படி அவளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அவளோட ரெசிஸ்டன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதில் நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்னென்ன சைன்ஸ் ஒரு பொண்ணு காமிச்சா அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதான் இன்னொரு டாபிக். 7 signs she likes you. நம்பர் 1 சைன், ஐ கான்டாக்ட். கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஐ கான்டாக்ட் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைன். ஒரு பொண்ணு உங்ககிட்ட 3 செகண்ட்ஸ் கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சா போதும், அவளுக்கு உங்கள் மேலே ஹெவி அட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு கேங்காவோ இல்லை ஒரு மீட்டிங்கோ எந்த ஒரு ஃபங்க்ஷனோ என்ன பண்ணாலும் சரி, கப்புள்ஸ்க்கு இடையில் அடிக்கடி ஒரு ஸ்ட்ராங்கான ஐ கான்டாக்ட் இருக்கும். அது என்ன சொல்ல வருதுன்னா, அவங்களுக்கு நடுவில் ஒரு ஹெவி அட்ராக்ஷன் இருக்கும். அதை தான் அது சப்கான்ஷியஸாக அவங்ககிட்ட வெளிப்படுத்துது. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு பொண்ணோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ சரி, அவங்க உங்ககிட்ட 3 to 4 seconds ஸ்ட்ராங்காக ஐ கான்டாக்ட் வச்சா போதும், அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்பர் 2 சைன், டச்சிங். ஒரு பொண்ணுக்கு உண்மையிலே உங்களை பிடிச்சிருக்கா, அவள் உங்களை நல்லா டச் பண்ணுவாள். முதுகில் அடிக்கிறது, கையை தொடுறது, கையை பிடிக்கிறது, கிளியராக அவள் உங்களை அடிக்கடி டச் பண்ணுவாள். நான் 3 months முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு பொண்ணு ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருந்தா. என் கூட அவள் நல்லா பேச ஆரம்பித்தா, நானும் பேசிகிட்டு இருந்தேன். பட் 4th day அவள் என்னை அடிக்கடி டச் பண்ண ஆரம்பித்தா. முதுகில் அடிக்கிறது, கையை தொடுறது. ஒரு 4 நிமிஷம் திடீர்னு என் கையை பிடிச்சிட்டா. நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுட்டேன். நாங்கள் 2 பேரும் அந்த டெம்ப்டேஷனை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். கிளியராக அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு அந்த சைன் சொல்லுச்சு. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அவளே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை டச் பண்ணி அவள் கன்ஃபார்ம் பேசுவாள். 3rd சைன், இனிஷியேஷன். ஒரு பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவளே எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணுவாள். அவளே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாள், அவளே டெக்ஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாள், அவளே வாடா கேன்டீன் போவோன்னு கூப்பிடுவா, அவளே வாடா வெளியே போவோன்னு கூப்பிடுவா. புரிஞ்சுக்கோங்க, அடிக்கடி ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணால் அவளுக்கு உங்கள் மேலே ஹெவி அட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அவளால் வெயிட் பண்ண முடியல, அதனால தான் எல்லாத்தையுமே அவளே ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஒரு பொண்ணு எப்பயுமே இனிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தானா நீங்கள் சந்தேகம்லாம் பட வேணாம், சத்தியமாக அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சைன் 4, சி அட்ஜஸ்ட் ஃபார் யூ. உங்களுக்காக ஒரு பொண்ணு எல்லாத்தையும் மாற்றுவா. அவள் வேறு டைரெக்ஷனில் உட்காந்துருப்பா. நீங்கள் வந்தோடனே டக்குன்னு உங்கள் டைரெக்ஷனை திருப்பி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பா. ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பா, வாடி கேன்டீன் போவோன்னு, இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்கள் கூப்பிட்டோன்னே உடனே ஓடி வந்து உங்களோட கேன்டீன் வருவா. ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்டிருப்பா, அப்போல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னவ டக்குன்னு நீங்கள் ஹெல்ப் கேட்டோடனே உடனே பண்ணி கொடுப்பா. உங்களுக்காக அவள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாள். இதை நீங்கள் அவளுக்கு உண்மையிலே உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இதை அவட்ட பார்க்கலாம். சைன் நம்பர் 5, சி ரிப்ளைஸ் குயிக்லி. டெக்ஸ்டிங் ஸ்பீடு பச்சையாக தெரியும், டக்கு 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 டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள். அவள் உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அவளோட டெக்ஸ்டிங் ஸ்பீட்லேயே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக சக்குன்னு ரிப்ளை பண்ணுறாளா, அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சந்தேகம்லாம் எதுவும் பட தேவையில்ல. சைன் நம்பர் 6, ஷீ டாக்ஸ் அ லாட். அவளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாள். அவங்க அப்பாவை பற்றி பேசிகிட்டே இருப்பாள். அவளோட பாஸ்ட்டை பற்றி பேசுவாள். அவளோட ஃபஸ்ட்டு க்ரஷை பற்றி பேசுவாள். அவளோட டேலண்ட்டை பற்றி பேசுவாள். அவளோட நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையும் எஸ்ஸே மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பாள்.
ஏன்னா அவள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினப்பா. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவளை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாள். இதுதான் அந்த சைன் 6. சைன் நம்பர் 7, ஷேரிங் பர்சனல் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்க எல்லார்ட்டையும் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அவங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ்கிட்ட மட்டும்தான் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி ரொம்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், பொண்ணுங்க எல்லாருமே எமோஷ்னல் பர்சன்ஸ். அவங்க உங்கள்கிட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா உங்கள் கூட அவங்க எமோஷ்னலாக அட்டாச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதான் அந்த 7 சைன்ஸ். நம்பர் 1 ஐ கான்டாக்ட். நம்பர் 2 டச்சிங். நம்பர் 3 she starts initiating. Number 4 she adjusts for you. Number 5 she replies quickly. Number 6 she talks a lot. Number 7 sharing personal information. ஸோ இந்த 7 சைன்ஸை வச்சு ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.